السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடின உழைப்பு மற்றும் தனது உடல் ஆரோக்கியத்தை பேணுவதில் மற்றும் தனது உடலை சுறுசுறுப்பாக வைத்திருப்பதிலும் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னென்ன வழிமுறைகளை மேற்கொண்டார்கள் என்பது தொடர்பாக ஹஸ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அன்னார் ஒருபோதும் சோம்பேறித்தனத்தை கையாண்டதில்லை. மாறாக மிகவும் கடின உழைப்பு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தனிமையை விரும்பக்கூடியவர்களாக அன்னார் இருந்த போதிலும் கடின உழைப்பு செய்வதிலிருந்து ஒருபோதும் பின்தங்கியதில்லை. பலமுறை அன்னாருடைய பயணத்தில் இவ்வாறு நிகழ்ந்துள்ளது. அதாவது ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் போது குதிரை வண்டியை வேலைக்காரனிடம் ஒப்படைத்துவிட்டு அனுப்பி வைத்து விடுவார்கள். பின்னர் 20-25 மைல் தூரம் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடைபயணமாக செல்வார்கள். பெரும்பாலும் அன்னார் நடைபயணமாகவே பயணம் மேற்கொள்வார்கள். மிகவும் குறைவாகவே வண்டியில் செல்வார்கள். இவ்வாறு நடந்தே செல்கின்ற பழக்கம் அன்னாரின் கடைசி காலகட்டம் வரை இருந்து வந்தது. 70 வயதை தாண்டிய நிலையில் பல கடுமையான நோய்கள் அன்னாருக்கு இருந்த போதிலும் தினமும் காற்று வாங்க செல்வார்கள். 4-5 மைல் தூரம் தினமும் நடந்து செல்வார்கள். சில நேரத்தில் 7 மைல் தூரம் வரை நடந்து சென்றுள்ளார்கள். முதுமைக்கு முந்தைய நிலையை ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கூறி வந்துள்ளார்கள். சில நேரத்தில் சுபு தொழுகைக்கு முன்னரே எழுந்து நடைபயணம் செல்வார்கள். காதியானிலிருந்து 7.5 மைல் தொலைவில் உள்ள வடாலா என்ற இடத்தை சென்றடைந்து விடுவார்கள். வடாலா காதியானிலிருந்து பட்டாலா செல்லும் வழியில் அமைந்துள்ள ஒரு கிராமமாகும். அப்போது அந்த நேரம் சுபு தொழுகைக்குரிய நேரமாக இருக்கும். ஆக இது நமக்கான முன்னுதாரணமாகும். குறிப்பாக ஜமாத் பணிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றவர்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாகும். அவர்களில் முரப்பிமார்கள் முதலிடத்தில் உள்ளனர். அவர்கள் தமது உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் கடின உழைப்பிற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் உடற்பயிற்சி அல்லது குறைந்தபட்சம் நடைபயிற்சியை தினமும் மேற்கொள்வதற்கும் பழக வேண்டும். நேரமின்மையின் காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது காரணத்தினாலோ நடைபயணம் செல்ல முடியவில்லை என்றால் உடற்பயிற்சிக்காக சிறிது நேரத்தை ஒதுக்க வேண்டும். சில முரப்பிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் இப்போது இளைஞர்களாக இருக்கின்றார்கள்.
ஆனால் அவர்களுடைய உடல் அவர்கள் உடற்பயிற்சி செய்வதில்லை என்பதை காட்டிக் கொடுத்து விடுகின்றது. तो कहते हैं कि वर्जिश करते थे, அவர்களிடத்தில் அது பற்றி கேட்கப்பட்டால் இதற்கு முன்பு நாங்கள் உடற்பயிற்சி செய்து வந்தோம், जितने बड़े ஆனால் काम சமீப காலமாக செய்வதில்லை என்று கூறுவார்கள். स्पुर्द हैं, मुरब्बियान के स्पुर्द हैं. நமது முரப்பிமார்கள் மற்றும் முபல்லிக்மார்களிடம் எவ்வளவு பெரிய பணிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்றால் அவர்கள் அதற்காக தனது உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்காகவும் தன்னை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்காகவும் உடற்பயிற்சியின் பக்கம் முறையாக கவனம் செலுத்த வேண்டும். வெளிநாட்டு ஜாமியாக்களில் உள்ள மாணவர்கள் தமது கல்வியை முழுமை செய்த பிறகு பயிற்சிக்காக சில காலம் ரப்வாவிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். அங்கு அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனையும் நடக்கின்றது. डॉक्टर नूरी साहब जो दिल के स्पेशलिस्ट இதய நோய் வல்லுநர் டாக்டர் நூரி சாஹிப் அவர்கள் எனக்கு எழுதினார்கள், हर लिहाज से மாஷா அல்லாஹ், எல்லா வகையிலும் நல்ல முரப்பிகளாக இந்த முரப்பிகள் இருக்கின்றனர். जो वजन के लिए ஆனால் அவர்களில் பெரும்பாலார் खतरनाक மிக वजन रखते அபாயகரமான உடல் எடையை கொண்டிருக்கின்றனர். हैं, इनको इस तरफ तवज्जो देनी चाहिए. இதன் பக்கம் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். मैदान अमल में जाकर तो செயல் மைதானத்திற்கு சென்ற பிறகு மேலும் அதிகமான கவனக்குறைவிற்கு ஆளாகிவிடலாம். எனவே நமது முரப்பிமார்கள் மற்றும் முபல்லிக்மார்கள் ஏதாவது ஒரு வகையில் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். और वाकई जिंदगी को किसी न किसी किस्म की वर्जिश जरूर करनी चाहिए. और दूसरे அடுத்து இரண்டாவதாக இங்கு सेहतमंद गज़ा भी बड़ी आम है. மேற்கத்திய நாடுகளில் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய உணவு வகைகளும் कहते हैं மிக பொதுவாக அதிகமான வழக்கத்தில் உள்ளன. करना चाहिए. அதனை இந்த மக்கள் ஜங்க் ஃபுட் என்று கூறுகின்றார்கள். बस इसका भी அதை உண்ணுவதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். இதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும். अगर अकेले हैं बात इतना तो ஒருவர் தனித்திருக்கின்றார் என்றால் जहाँ जहाँ मिशन हाउस में है மிஷன் ஹவுஸில் குடும்பம் அவருடன் இல்லை என்றால் थोड़ा बहुत खाना पकाना भी मुरब्बी को आना चाहिए. உணவு சமைப்பதும் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். बहरहाल எவ்வாறு இருப்பினும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். सिर्फ आपको नसीहत நான் உங்களுக்கு மட்டும் இந்த அறிவுரையை செய்யவில்லை, அல்லாஹின் அருளால் நானும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்கின்றேன். साइकिल சைக்கிளின் एक्सरसाइज पे या दूसरी மூலமாகவோ அல்லது இதர மிஷின்களின் உதவியை கொண்டோ நான் உடற்பயிற்சி செய்கின்றேன். இதுவரை அல்லாஹ் அதற்குரிய பாக்கியத்தை எனக்கு வழங்கி வருகின்றான். हमें எவ்வாறு இருப்பினும் நமக்கு உடல் ஆரோக்கியம் வாய்ந்த வாழ்க்கையை அர்ப்பணித்த மக்கள் மற்றும் முரப்பியினுடைய தேவைகள் இருக்கின்றது. इस लिहाज से எனவே इन्हें इस बात का ख्याल रखना चाहिए அவர்கள் இந்த வகையில் தனது உடல் ஆரோக்கியத்தை பேணுகின்ற விஷயத்தில் கவனமற்றவர்களாகவும் சோம்பேறிகளாகவும் இருக்கக்கூடாது. ताकि அப்போதுதான் அவர்களால் அழகிய முறையில் தனது பணியை செய்ய முடியும். அடுத்து ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக क्या ஹஸ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைத்த ஒரு சம்பவம் உள்ளது. இன்றைய நாட்களில் बयान किया है லவுட் ஸ்பீக்கருக்கான வாய்ப்பு நமக்கு உள்ளது. तो लाउड स्पीकर वगैरह के जरिए से हम अपनी आवाज हर जगह पहुंचा लेते हैं. அதன் மூலம் சப்தம் எல்லா இடங்களுக்கும் சென்றடைந்து விடுகின்றது. ज़्यादा ऊंचा बोलने की आदत नहीं रही. அதன் காரணமாக நம்மில் பலருக்கு மிக சப்தமாக பேசக்கூடிய பழக்கமும் இல்லை, खासतौर पर அல்லது ஓரளவிற்கே நம்மால் சப்தமாக பேச முடியும். குறிப்பாக பேச்சாளர்கள், முரப்பிமார்கள், முபல்லிக்மார்கள் இருக்கின்றார்கள். याद रखना चाहिए அவர்கள் தப்லீக் மைதானத்திற்கு செல்லும் போது சப்தமாக பேச வேண்டிய சூழல் உருவாகலாம். சில இடங்களில் அவர்கள் சப்தமாக பேசுவதற்குரிய பயிற்சியை மேற்கொண்டிருக்க வேண்டும். சில நேரங்களில் சவுண்ட் சிஸ்டம் இல்லாமல் போய்விடலாம். குறிப்பாக ஏழை நாடுகளில் அந்த நிலை ஏற்படலாம். पहुंचाने का जरिया கடந்த காலங்களில் குரலை சென்றடைய செய்வதற்குரிய வசதி வாய்ப்பில்லாமல் இருந்தது. குரலை சென்றடைய செய்வதற்கு மிகவும் முயற்சி செய்ய வேண்டியிருந்தது. எனவே தமது குரலை உரத்த குரலில் பேசுவதற்கு மக்கள் பயிற்சியும் செய்து வந்தனர். इस्लाम ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதாரண நிலைகளில் மிகவும் மென்மையான குரலிலேயே பேசி வந்தார்கள். ஆனால் वक्त जरूरत உலகத்திற்கு இஸ்லாத்தின் போதனைகளை அறிவிக்க வேண்டிய தருணம் வரும்போது से आगाह करना हो அன்னாருடைய நிலை எவ்வாறு இருந்தது என்பது பற்றி ஹஜரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள். इतरान हो रही बयान फरमाया है. ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் लाहौर में जब சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக லாகூரில் உள்ள ஒரு ஹாலில் எழுந்து நின்றார்கள். इसी हाल ये लेक्चर அப்போது லாகூரில் உள்ள அந்த பெரிய ஹால் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. दाम था
எந்த அளவிற்கு கூட்டம் இருந்ததென்றால் ஹாலில் இருந்த அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டன. வெளியிலும் மக்கள் நின்று கொண்டிருந்தனர். வெளியில் அமைக்கப்பட்ட கூடாரமும் பார்வையாளர்களால் நிரம்பி வழிந்தது. துவக்கத்தில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நடைமுறைக்கேற்ப அன்னாரின் குரல் மிக மென்மையானதாகவே இருந்தது. சிலர் கூச்சலும் போட்டார்கள். ஆனால் அன்னார் பேசத் தொடங்கிய பிறகு விண்ணிலிருந்து எக்காலம் ஊதப்படுவது போல் இருந்தது. அதாவது உரத்த குரலில் பேசுவது என்பது சில சமயங்களில் மார்க்க தொண்டாற்றுவதற்கு அவசியமாகும். அதாவது சில நேரங்களில் மார்க்க தொண்டிற்கு குரலை உயர்த்த வேண்டிய தேவையும் ஏற்படும். எனவே எவரிடம் இந்த மார்க்க பணிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளனவோ அவர்கள் இதன் பக்கம் சிறப்பாக கவனம் செலுத்த வேண்டும். சில நேரத்தில் சில மக்கள் எங்களது நன்மைகளின் நிலைகளில் ஒன்றுபோல் இல்லை என்று பெரும் கவலைகளை வெளிப்படுத்துகின்றனர். எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது என்று கூறுகின்றனர். எனவே மனிதன் தன்னைத்தானே ஆய்வு செய்து கொண்டிருப்பதும் ஒரு வகையில் மிக நல்ல விஷயம்தான். அதாவது நன்மையில் தம்மிடம் ஏற்பட்ட குறைபாட்டை ஆய்வு செய்வதும், முன்னர் தொழுகையில் இறை வணக்கத்தில் இருந்த ஆர்வமும் கவனமும் தற்போது இல்லை என்ற உணர்வும் நல்ல விஷயம்தான். ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்று மனிதன் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இந்த நிலை தொடர்ந்து நீடிக்க கூடாது என்று கவலை கொள்ள வேண்டும். அதற்குரிய சிகிச்சைக்காக கவலை கொள்ள வேண்டும். எவ்வாறு இருப்பினும் இது நல்ல விஷயம்தான். ஆனால் சில சந்தர்ப்பத்தில் இந்த விஷயம் தீமையாக இருப்பதும் இல்லை. அதிகமான நன்மை மற்றும் குறைவான நன்மை என்ற இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை மனிதனத்தில் அவ்வப்போது வந்து கொண்டே செல்லும். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்தார். அவர் கூறினார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் இப்போது முனாஃபிக் ஆகிவிட்டேன், நயவஞ்சகன் ஆகிவிட்டேன். நான் உங்களோடு சபையில் அமர்கின்ற போது எனது நிலை வேறொன்றாக இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய சபையை விட்டு நான் எழுந்து சென்று விடும் போது எனது நிலை முற்றிலும் வேறொன்றாக இருக்கின்றது. உங்களுடன் அமர்ந்திருக்கின்ற போது என்னிடத்தில் இருக்கும் நன்மைக்கான உணர்வும் தூய்மையான உள்ளமும் உங்களை விட்டு எழுந்து வெளியே சென்ற பிறகு எனக்கு இருப்பதில்லை. அதற்கு இதுதான் ஒரு நம்பிக்கையாளரின் அடையாளமாகும். நீங்கள் முனாஃபிக் அல்ல என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் கூறினார்கள். எனவே ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தோழமை மற்றும் பரிசுத்த ஆற்றலின் தாக்கம் மக்கள் மீது ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. தாக்கத்தை ஏற்படுத்தவும் செய்தது. அன்னாருடன் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக மக்கள் அமர்ந்தனர். அல்லாஹுடனான தொடர்பில் மிக உயர் தகுதியை அடைவதற்காக அன்னாரின் தோழமையில் அமர்ந்தார்கள். அன்னாரின் தோழமையின் தாக்கம், பரிசுத்த ஆற்றலின் தாக்கம் அன்னாருடன் அமரக்கூடியவர்களுடன் ஏற்படவே செய்தது. அந்த சபையை விட்டு எழுந்து சென்ற பிறகு அந்த உணர்வில் சிறிது குறைவும் அவர்களுக்கு ஏற்பட்டது. எவ்வாறு இருப்பினும் அந்த சஹாபியின் உள்ளத்தில் நன்றி உணர்வு இருந்தது, இறைவன் மீதான அச்சமும் இருந்தது. எனவே அவருக்கு கவலையும் ஏற்பட்டது. நன்மைகளில் ஏற்பட்ட குறைவு என்ற இந்த நிலை தொடர்ந்து நீடித்து விடக்கூடாது என்று அவர் கவலை கொண்டார். இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் நான் மார்க்கத்தை விட்டே வெளியேறி விடுவேனோ என்று அவர் அஞ்சினார். என்னிடத்தில் எவ்வகையிலும் நயவஞ்சக தன்மை தோன்றிவிடக் கூடாது என்றும் கவலை கொண்டார். சஹாபாக்களின் இந்த சிந்தனை இவ்வாறாகவே இருந்தது. இந்த நிலை ஏற்படும் போதுதான் மனிதன் தௌபா, இஸ்திக்ஃபார் மற்றும் துவாவின் மூலமாக தனது நிலையை சரி செய்து கொள்வதன் பக்கம் கவனம் செலுத்துகின்றான். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கட்டுரையை எடுத்துரைத்தவாறு ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி வந்தார்கள், குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் பெரும்பாலும் தாய்மார்களின் கற்பனையினால் சீராக இருக்கின்றது. குழந்தைக்கு சிறிதளவேனும் துக்கம் ஏற்பட்டால் அதை மிகப்பெரிய விஷயமாக தாய்மார்கள் கருதுகின்றனர்.
என்ன ஆகிவிட்டதோ என்று அஞ்சுகின்றனர். बढ़ने से அதன் விளைவாக மிக கவனத்துடன் தனது குழந்தைக்குரிய சிகிச்சையை செய்கின்றார். ऐसी होती இதன் மூலமாக குழந்தையினுடைய நோய் அதிகரிப்பதிலிருந்து தடுக்கப்படுகின்றது. ஆனால் சில தாய்மார்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அவர்களின் குழந்தைகளின் நோய் முழுமையான நிலையை எட்டிய பிறகுதான் அவர்களுக்கு அது பற்றிய அறிவு கிடைக்கும். பின்னர் அந்த நிலையில் சிகிச்சை என்பது கடினமானதாக ஆகிவிடும். எனவே சுருக்கமாக தாயின் माँ का वहन சந்தேகம் கூட குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது என்று ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதே போன்று ஆன்மீக நிலையை பொறுத்தவரை இது போன்ற கவலை மிக அவசியமானதாகும். துவாக்களில் ஏதேனும் குறை ஏற்பட்டாலோ, இறை வணக்கங்களில் ஏதாவது குறை ஏற்பட்டாலோ, அல்லது நன்மைகளில் ஏதாவது குறை ஏற்பட்டாலோ, நான் இறைவனை விட்டு விலகி செல்கின்றேனோ என்ற எண்ணம் மனிதனுக்கு ஏற்பட வேண்டும். मुझे में बिल्कुल இதுபோன்ற எண்ணங்கள் மனிதனுக்கு பயனளிக்கக்கூடியதாகும். तो ऐसा वहन இவ்வாறாக மனிதன் அபாயத்தை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாகி விடுகின்றான். மேலும் தன்னை இதுபோன்ற தாக்குதல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்கின்றான். எவர்கள் அந்த தாயை போன்று கவலையுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களே உண்மையில் நன்மையில் முன்னேறக்கூடியவர்களாகவும் மேலும் தனது நிலைகளை அல்லாஹுவின் கட்டளைகளுக்கேற்ப ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பர். हुक्मों के लिए हुक्मों के मुताबिक कायम करने वाले कायम रखने वाले தொழுகையிலும் துவாவிலும் ஏற்படுகின்ற குறைபாட்டை ஏதாவது ஒரு பலகீனம் மற்றும் பாவத்தின் விளைவாக இருக்கக்கூடாது என்று இவ்வகையான மக்கள் கவலை கொள்கின்றனர். में दुआओं में कमी அதன் காரணமாக சிகிச்சையற்ற ஆன்மீக நோயாளியாக நாம் ஆகிவிடக் கூடாது என்றும் அவர்கள் மிகவும் கவலை கொள்கின்றனர். उन्हें ऐसा इस वजह से उन्हें ऐसा रूहानी मरीज न बना दे जो नाकाबिल इलाज हो जिसकी बीमारी ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் மிகவும் நற்பாக்கியம் பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தமது நிலைகளை சீர்தூக்கி பார்த்து இது போன்ற பலவீனமான நிலையை உணர்ந்தால் உடனே அவர்கள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழமையில் சென்று அமர்ந்து விடுவார்கள். मंद होते பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த ஆற்றலின் மூலமாக தமது நோய்க்குரிய சிகிச்சையை எடுத்துக் கொள்வார்கள். की वजह से ஆனால் நாம் இந்த சிந்தனையில் இருந்தவாறே तो इस फिक्र में रहते हुए தமது இறை வணக்கம் மற்றும் துவாக்கள் பாவ மன்னிப்பு கோருதல் போன்ற விஷயங்களை எப்போதும் கடைபிடிக்க வேண்டும். இந்த வழிமுறை மூலமாக हमेशा தமக்கு எப்போதும் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்க வேண்டும். चाहिए और इस जरिए से अपना इलाज करते रहना चाहिए. நம்மிடம் ஒரு ஐயம் ஏற்பட்டாலும் கூட கவனக்குறைவாக இருப்பதை விட அது சிறந்ததாகும். ஏனென்றால் சில நேரங்களில் கவனக்குறைவு से हम खुदा மனிதனை அல்லாஹ்வை விட்டு விலக்கி விடுகின்றது. பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தை விட்டே அவர் விலகிவிடலாம். क्योंकि बाद பின்னர் அத்தகைய நபர் சிகிச்சை இல்லாத ஆன்மீக நோயாளியாக ஆகிவிடுவார். எனவே फिर आहिस्ता आहिस्ता இந்த வகையில் इनसे भी हम அதிக கவனம் செலுத்துவது அவசியமாகும். नाकाबिल इलाज रूहानी मरीज बन जाते हैं. बस इस लिहाज से बहुत तवज्जो की जरूरत होती है. ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகிழ்ச்சி மற்றும் துக்கத்தின் தொடர்புகள் इतलान हो உணர்வுகளோடு இருக்கின்றன என்ற ஒரு கட்டுரையை எடுத்துரைத்தார்கள். ये मजमून बयान फरमा रहे थे कि खुशी और உதாரணமாக एहसास से मसलन अगर किसी के घर में शादी है तो उस शादी ஒருவருடைய வீட்டில் ஒரு திருமணம் என்றால் अगर அந்த நபர் कर्ज भी लेना हो திருமணத்தின் மகிழ்ச்சியில் வீட்டில் உள்ளவர்களை பங்கு பெற செய்வதற்காக और उसके करीबी கடன் வாங்குவதற்கு கூட தயங்குவதில்லை. கடன் வாங்கி குடும்பத்தினரை மகிழ்ச்சி அடைய செய்வார். அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களும் அந்த மகிழ்ச்சியில் பங்கு பெறுகின்றனர். खुशी करना ஆனால் करीबियों में खुशी எவருக்கு அந்த நபருடன் தொடர்பு இல்லையோ के लिए अपने அப்படிப்பட்ட நபருக்கு அந்த நபர் மகிழ்ச்சியாக இருப்பதும் कोई हैसियत नहीं रखता. उनको इससे क्या गरज है அந்த குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக இருப்பதும் कर्ज लेके मनाता है या नहीं मनाता. எந்த வேறுபாட்டையும் ஏற்படுத்தாது. அந்த நபர் அதற்காக கடன் வாங்குவதும் தன்னை கஷ்டத்தில் ஆழ்த்திக் கொள்வதும் எந்த முக்கியத்துவத்தையும் பெறாது. அந்த நபரின் பார்வையில் एक मातम होता है ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கின்றாரா இல்லையா, जिनका उससे कोई ताल्लुक नहीं होता उनके लिए கடன் வாங்கி செலவு செய்கின்றாரா कोई हैसियत नहीं रखता. இல்லையா என்பதை பற்றியெல்லாம்
தொடர்பில்லாத நபருக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. वफातें होती हैं, அதேபோன்று குடும்பத்தை நிர்வகிக்கின்ற ஒரு நபர் மரணித்து விட்டால் அந்த குடும்பத்தில் சோகம் சூழ்ந்துவிடும். ஆனால் उनका அந்த நபரோடு எந்த நபருக்கு எந்த தொடர்பும் இருக்காதோ அவருடைய பார்வையில் அந்த நபரின் மரணம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் மரணிக்கின்றார்கள், தகவல்கள் கிடைக்கின்றன. ஆனால் எவர்களை பற்றி நாம் அறிந்திருப்பதில்லையோ அவருடைய மரண செய்தி நமக்கு வந்தடைந்த பின்னரும் அதை பற்றிய உணர்வு ஏற்படுவதில்லை. ஆனால் அதே நேரத்தில் தனக்கு நெருக்கமான ஒருவர் மரணித்து விட்டால் लेकिन उनके करीबी மிக அதிகமாக அதை பற்றிய உணர்வு ஏற்படுகின்றது. அல்லது சிலர் இருக்கின்றனர், அவர்கள் மக்களின் வேதனைக்கு மிக பெரிய காரணமாக இருக்கின்றனர். का அநீதியாளர்கள், கொள்ளையர்கள் அல்லது தீவிரவாதிகள் करने से अजीब कैफियत போன்ற மக்கள் இருக்கின்றனர். அவர்கள் மரணித்து விட்டால் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு வேதனைக்கு பகரமாக மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஆனால் அவர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கோ துக்கம் ஏற்படுகின்றது. ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இது உணர்வுகளின் ஒரு வினோதமான தொடராகும். இதை சீர்தூக்கி பார்ப்பதனால் மனிதனிடத்தில் ஆச்சரியப்படத்தக்க ஒரு நிலை உருவாகின்றது. एक फिक्र ஒரு விஷயம் खाया था ஒருவருக்கு மகிழ்ச்சிக்குரியதாகவும் நிம்மதிக்குரியதாகவும் இருக்கின்றது. ஆனால் अखबार அதே விஷயம் மற்றவருக்கு சோகத்தின் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ये भी இன்னும் ஏராளமான பலர் இருக்கின்றனர், इनके कामों அவர்களுக்கு மகிழ்ச்சியிலும் எந்த பங்கும் இருப்பதில்லை, துக்கத்திலும் எந்த பங்கும் இருப்பதில்லை. और छोटी छोटी खबरों को भी கூறுகின்றார்கள், இந்த கட்டுரையை எனக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வரியில் கற்றுத்தந்து விட்டார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தினமும் பத்திரிகையை படித்து வந்தார்கள். எவர்களிடத்தில் மார்க்க தொண்டுகள் தொடர்பான பணிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு இதிலும் ஒரு படிப்பினை உள்ளது. அவர்கள் தினமும் பத்திரிகை படிக்க வேண்டும், சின்ன சின்ன விஷயங்களையும் கூட பார்க்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தினமும் பத்திரிகை படித்து வந்தார்கள். 1907ஆம் ஆண்டு ஒரு நாள் நடந்த சம்பவமாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பத்திரிகை படித்துக் கொண்டிருக்கும் போது என்னை அழைத்தார்கள். மஹ்மூத் என கூறி என்னை அழைத்தார்கள். ஏதோ ஒரு அவசர பணியின் நிமித்தமாக என்னை அழைப்பது போன்று அவர்கள் அழைத்தார்கள். நான் சென்று ஆஜரானேன். அப்போது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபரின் பெயரை கூறி, அந்த நபரின் பெயர் எனக்கு தற்போது ஞாபகம் இல்லை, அவர் மரணித்து விட்டதாக என்னிடம் கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அதை கேட்டு எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது. எனவே அவர் மரணித்தால் எனக்கென்ன என்று நான் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்களிடம் கூறினேன். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இறந்த மனிதருடைய வீட்டில் சோகம் சூழ்ந்திருக்கும், ஆனால் நீங்களோ எனக்கு என்ன வந்துவிட்டது என்று கூறுகின்றீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். காரணம் என்னவென்றால், எவருடன் நமக்கு எந்த தொடர்பும் இருக்காதோ அவருடைய வேதனையின் தாக்கம் நமக்கு ஏற்படாது. அதே போன்று மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்றாலும் அந்த மகிழ்ச்சியின் தாக்கமும் நமக்கு ஏற்படாது. ये मौका और ये सोच हमारे दिलों में ஹஜ்ரத் खास हरकत पैदा करती है. முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் மகன் மியா அப்துல் சலாம் அவர்களின் திருமணத்தின் போது ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை खास हरकत पैदा எடுத்துரைத்தார்கள். பின்னர் தனது உணர்வுகளை இவ்வாறு வெளிப்படுத்தினார்கள். ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இப்போது உயிருடன் இருந்திருந்தார், இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் எவ்வாறெல்லாம் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள், हमारे जिस्म में எந்த அளவிற்கு துவா செய்திருப்பார்கள், அதன் காரணமாக மற்றவர்களுக்கும் எந்த அளவிற்கு துவாவிற்கான தூண்டுதல் ஏற்பட்டிருக்கும். चाहिए கூறினார்கள், कि अपने मोहसिनों இந்த சந்தர்ப்பமும் இந்த எண்ணமும் நமது உள்ளத்தில் சிறப்பானதொரு தூண்டுதலை ஏற்படுத்துகின்றது. நமது அன்பிற்குரிய அல்லது நெருங்கிய ஒருவருடைய மகிழ்ச்சி நம்மிடத்தில் சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. மேலும் அந்த விஷயத்தின் மூலமாக தலை முதல் பாதம் வரை மகிழ்ச்சியின் ஒரு வகையான அலை பாய்ந்தோடுகின்றது. क्योंकि जमात தமது அன்பிற்குரியவர்கள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளுக்காக குறிப்பாக துவா செய்ய வேண்டும். மகிழ்ச்சி மற்றும் துக்கத்தின் தருணங்களில் நாம் அவர்களை உணர வேண்டும் என்பதை எப்போதும் நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். பொதுவாக ஜமாத் உறுப்பினர்களுக்காகவும் நமது மகிழ்ச்சி மற்றும் துக்கத்தின் உணர்வுகள் வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் ஜமாத் என்ற அளவில் ஒட்டுமொத்த ஜமாத்தும் ஒரு வகையில் ஒரு உடலாகவே இருக்கின்றது. ஒவ்வொரு ஜமாத் உறுப்பினரின் மகிழ்ச்சியையும் வேதனையையும் உணரும் போதுதான் के मुतालिक मुझे याद है
அந்த உணர்வு வெளிப்படுவது சாத்தியமாகும். जब वो अहमदी இந்த விஷயம் ஜமாத்தில் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. आपसे बहुत ताल्लुक रखता था। ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் ஒரு சம்பவத்தை ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். उसने यही लिखा, ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் தொடர்பாக எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகின்றது. नूरुद्दीन साहब के அன்னார் பட்டியாலாவை சேர்ந்த முர்த்தத்தான அப்துல் ஹக்கீம் அஹ்மதியாக இருந்தபோது அவரை மிகவும் நேசித்து வந்தார்கள். फख्र है। அவரும் அதுபோன்று நேசித்தார். எதுவரை என்றால், அவர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்த போது, உங்களுடைய ஜமாத்தில், அதாவது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஜமாத்தில் மௌலவி நூருதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர்த்து வேறு எவரும் சஹாபா என்ற அந்தஸ்தில் இல்லை என்று கூறினார். நிச்சயமாக அன்னார் ஜமாத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நபராக இருந்தார்கள் என்றும் அந்த நபர் கூறினார். அப்துல் ஹக்கீம் பட்டியாலவி திருக்குரான் விரிவுரை ஒன்றும் எழுதியிருந்தார் என்று ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அதில் பெரும்பாலான விஷயங்களை ஹஜ்ரத் முதல் கலிஃபத்துல் மஸீஹ் அவரிடமிருந்து கேட்டே எழுதியிருந்தார். அப்துல் ஹக்கீம் தான் முர்த்ததாகிவிட்டதாக அறிவித்த போது ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் फरमाया कि ऐसा ना हो அச்சத்திற்கு உள்ளாகி தனது சீடர்களை அழைத்ததை நான் பார்த்தேன். மேலும் தனது சீடர்களிடம், நீங்கள் விரைந்து சென்று எனது நூலகத்தில் இருக்கின்ற புத்தகங்களில் அப்துல் ஹக்கீமின் की तफसीर புத்தகத்தை அகற்றிவிடுங்கள் என்று கூறினார். आपसे यानी அந்த நபர் எழுதிய தப்சீர் புத்தகத்தை मगर தனது நூலகத்திலிருந்து உடனே அகற்றிவிட்டார்கள். இதன் காரணமாக என் மீது இறைவனுடைய வெறுப்பு இறங்கிவிடக் கூடாது என்று அவர்கள் கூறினார்கள். इसकी लिखी हुई உண்மையில் அந்த புத்தகம் திருக்குரானின் விரிவுரையாக இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த நபர் திருக்குரானுடைய ஏராளமான வசனங்களுக்கு ஹஜ்ரத் முதல் கலிஃபத்துல் மஸீஹ் அவரிடம் விளக்கம் கேட்ட பிறகு எழுதியிருந்தார். ஆனால் बस ये दीनी गैरत और खुदा ताला का खौफ அந்த நபர் மீது இறைவனின் கோபம் இறங்கி இருக்கின்றது. அவர் முர்த்தத்தாகிவிட்டார் என்ற காரணத்தினால் அந்த நபர் எழுதிய புத்தகத்தை கூட தனது நூலகத்திலிருந்து ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அகற்றிவிட்டார்கள். மேலும் இந்த புத்தகம் எனது மற்ற நூல்களுடன் இருந்தால் அது அவைகளை பாழாக்கிவிடும் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆக இந்த மார்க்க ரோஷமும் இறைவன் மீதான அச்சமும் நமக்கான ஒரு முன்மாதிரியாகும். அடுத்து சில மக்கள் ஆட்சேபனை செய்து விடுகின்றனர். உதாரணமாக, ஒருவருக்கு ஜமாத் அமைப்பு சார்பாக தண்டனை வழங்கப்படுகின்றது. அவ்வாறு ஒருவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது, எனக்கு எதிராக இந்த நடவடிக்கை தவறானதாகும் என்று அவர் கூறுகின்றார். ஆனால் இந்த நபருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் ஆட்சேபனை செய்வார். कोई नई चीज नहीं। அவர் பாதுகாப்பாக இருக்கின்றார் என்றெல்லாம் கூறுகின்றனர். இது போன்ற ஆட்சேபனைகள் ஒன்றும் புதிதானதல்ல. ஒவ்வொரு காலத்திலும் गलती किया करते थे। இது போன்ற ஆட்சேபனைகள் செய்யப்பட்டுள்ளன, जिक्र करते हुए இன்றும் செய்கின்றனர். मुस्लिम माऊद इतरान இதற்கு முன்பும் செய்யப்பட்டிருக்கின்றன. की हकीकत ये है அதுபோன்ற மக்களை நினைவு கூர்ந்தவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஜமாத் அமைப்பை சீர் செய்வதற்காக है कि इख्तिलाफ சிந்தனைகள் ஒன்றுபடுவதற்கு ஒரு எல்லை இருக்கின்றது. किसी फितने का मुजिब ना हो। சில சமயம் கருத்து வேறுபாடு வெளிப்படையில் பெரியதாக தென்படலாம். ஆனால் அது எந்த ஒரு குழப்பத்திற்கும் காரணமாக இல்லாமல் இருந்தால் அத்தகைய நபர் ஜமாத்தில் இணைவதற்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. ஆனால் இன்னொரு நபர் அதைவிட குறைவான கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாலும் जमात से निकाल दिया। அவருடைய அந்த கருத்து வேறுபாடு ஜமாத்தில் பிணக்குகள் ஏற்பட காரணமாக இருந்தால் அவர் ஜமாத்திலிருந்து வெளியேற்றப்படுகின்றார். ஒரு முறை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் ஒரு நபர் கேட்டார், நான் இப்போது ஷியாக்களிலிருந்து வெளியேறியுள்ளேன். और शिया அதாவது அவர் ஷியாவாக இருந்தார், ஷியா பிரிவை சார்ந்தவராக இருந்தார். நான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடவும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உயர்ந்தவர்களாக கருதுகின்றேன். अफजल समझता हूँ। ஏனென்றால் என்னிடத்தில் ஷியாக்களின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இந்த கொள்கையை நான் கொண்டிருந்த பின்னரும் நான் உங்கள் கையில் பையத் செய்ய இயலுமா என்று அவர் கேட்டார். हज़रत मसीह अलैहिस्सलाम ने उन्हें लिखा, ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆம், நீங்கள் பையத் செய்யலாம் என்று அந்த நபருக்கு பதிலளித்தார்கள். இதற்கு நேர் எதிரில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில நபர்களை காதியானிலிருந்து வெளியே சென்று விடுமாறு கூறினார்கள். के तौर पे அவர்களுக்கு தண்டனை வழங்கும் விதமாக அவ்வாறு செய்தார்கள். அவர்கள் தொடர்பாக பிரசுரங்களையும் வெளியிட்டார்கள். காரணம் என்னவாக இருந்ததென்றால், அவர்கள் ஐவேளை தொழுகையை தொடர்ந்து நிறைவேற்றாதவர்களாகவும் இருந்தார்கள். மேலும் அவர்களின் சபைகளில் புகைப்பிடிக்கின்ற பழக்கமும் இருந்து வந்தது. कि अब बताओ हजरत ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள்,
ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட உயர்வானவர்களாக கருதுவது பெரிய விஷயமா அல்லது புகைப்பிடிப்பது பெரிய விஷயமா என்று நீங்களே கூறுங்கள். ஒவ்வொரு நபரும் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹசரத் அபூபக்கர் மற்றும் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட பெரியவர்களாக கருதுவதுதான் பெரிய விஷயம் என்று கூறுவார். புகைப்பிடிப்பது சிறிய விஷயம்தான் என்று கூறுவார். ஆனால் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடு கொண்டிருந்த நபருக்கு பையத் செய்வதற்கு அனுமதி வழங்கிவிட்டார்கள். அதே நேரத்தில் புகைப்பிடித்த மற்றும் கேலி கிண்டல்களில் ஈடுபட்ட நபர்களை தலைமையகத்திலிருந்து வெளியேறும்படி கட்டளையிடுகின்றார்கள். ஆனால் ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு விருந்தின் சந்தர்ப்பத்தில் சிலருக்கு புகைப்பிடிப்பதற்கான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார்கள். அதாவது துருக்கி நாட்டின் தூதர் ஹுசைன் ஹாமி வந்திருந்தார். அவருக்கு விருந்திற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. நான் அப்போது சிறியவனாக இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த சம்பவம் நன்றாக ஞாபகத்தில் உள்ளது. துருக்கி நாட்டு அந்த தூதர் புகைப்பிடிக்கின்ற பழக்கமுடையவராக இருந்தார். நாம் அவருக்கு அதற்குரிய ஏற்பாட்டை செய்து கொடுக்கவில்லை என்றால் அவருக்கு மிகவும் கஷ்டம் ஏற்படும் என்று ஒரு சபையில் மௌலவி அப்துல் கரீம் சாப் சியால்கோட்டி அவர்கள் கூறினார்கள். அப்போது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்பாடு செய்து விடலாம் என்று ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். மதுவை போன்று ஒன்றும் அது தடுக்கப்பட்ட விஷயம் அல்ல. பாருங்கள், மதுவை போன்று புகைப்பிடித்தல் தடுக்கப்பட்ட விஷயம் இல்லை என்றால் அதனை பயன்படுத்தியதற்காக சிலரை ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது ஜமாத்தை விட்டே வெளியேற்றி விட்டார்கள். அதே நேரத்தில் நான் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட மிக உயர்வானவராக கருதுகிறேன் என்று எந்த நபர் கூறினாரோ அவருக்கு எதிரான கொள்கையை ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டிருந்த போதிலும் அவருக்கு பையத் செய்வதற்கு அனுமதி வழங்கினார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், சில விஷயங்கள் சூழ்நிலையின் குழப்பத்தின் காரணமாக பெரிதாக இருக்கும், ஆனால் உண்மையில் அது சிறியதாகவே இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் சூழ்நிலையின் குழப்பத்தின் அடிப்படையில் சிறியதாக இருக்கும், உண்மையில் அது மிக பெரியதாக இருக்கும். எனவே அந்த தருணத்தின் குழப்பத்தை கருத்தில் கொண்டு சில விஷயங்கள் புறந்தள்ளப்படுகின்றன, சிறிய விஷயத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. எனவே இந்த ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள் ஒருபோதும் அறிவுடன் செயல்படுவதில்லை. அவர்களின் நோக்கம் ஆட்சேபனை செய்வதாகவே இருக்கின்றது. அத்தகைய நபர்களுக்கு சில ஆதரவாளர்களும் கிடைத்து விடுகின்றனர். எவர்களுக்கு தண்டனை கிடைக்கின்றதோ அவர்களுக்கு உண்மையில் விஷயம் என்ன என்றும் எதன் காரணமாக தண்டனை கிடைக்கின்றது என்றும் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. எனவே தேவையில்லாமல் இதுபோன்ற விஷயங்களில் தேவையின்றி தலையிடவும் கூடாது, அதுபோன்ற விஷயங்களில் பரிந்துரை செய்யவும் கூடாது. ஆனால் ஜமாத் அமைப்பு விரும்பினால் ஆய்வு செய்து அவருக்கு மன்னிப்பு வழங்கிவிடும். இதுபோன்ற ஆட்சேபனையாளர்கள் இன்றும் இருக்கின்றனர். தவறான வேலை செய்கின்றனர். தண்டனை கிடைக்கும் போது தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்கு பகரமாக ஜமாத்திற்கு எதிராக பேசுகின்றனர். நாங்கள் எப்படி இருக்கின்றோமோ அப்படியே இருப்போம். நாங்கள் அவ்வாறு இருந்த போதிலும் ஜமாத் அமைப்பு எங்களை தனது அங்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர். நாங்கள் எங்களது நிலைமையை ஒருபோதும் சீர் செய்து கொள்ள மாட்டோம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். நான் இங்கு மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். துருக்கி நாட்டு தூதருக்காக ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரது தேவைக்கான பொருளை வாங்கி வர ஏற்பாடு செய்தார்கள் என்று சம்பவத்தில் எழுதப்பட்டுள்ளது. அந்த பொருட்கள் ஹராமாக்கப்பட்டவை அல்ல. ஆனால் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு புகைப்பிடித்தல் போன்ற விஷயங்கள் மிகவும் வெறுக்கத்தக்கதாக இருந்தன. சில சந்தர்ப்பங்களில் தமது பெரிய வெறுப்பையும் அது தொடர்பாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். தப்லீகிற்கு என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு தப்லீக் செய்ய வேண்டும், இது பற்றி ஒரு சந்தர்ப்பத்தில் ஹசரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இப்போது நசாரத்தே தாவத்தே தப்லீக் பிரசுரங்களின் மூலமாக தனது தப்லீக் பணியை செய்கின்றது. பிரசுரங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. ஆனால் இந்த பிரசுரங்கள் எப்படிப்பட்டதென்றால் அதற்குரிய செலவினங்களை நம்மால் நீண்ட நாட்கள் செய்ய முடியாது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலும் தப்லீக் பிரசுரங்களின் மூலமாகவே நடந்து வந்தது. அந்த பிரசுரங்கள் 3-4 பக்கங்களை கொண்டதாக இருந்தன. அதன் மூலமாக நாட்டில் மாபெரும் சர்ச்சை ஏற்பட்டது. அதிகமாக அது வெளியிடப்பட்டு வந்தது. 1000-2000 என்ற எண்ணிக்கை என்பது அந்த காலத்தை பொறுத்தவரை பெரிய எண்ணிக்கையாகும். சில நேரங்களில் 10,000 எண்ணிக்கையில் கூட பிரசுரங்கள் அச்சிடப்பட்டன. ஹசரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், தற்போது நமது ஜமாத் 20 மடங்கு பெரியதாக உள்ளது. எனவே இப்போது நான் 50,000, இன்னும் சொல்ல போனால்
1,00,000 எண்ணிக்கையில் பிரசுரங்கள் வெளியிட வேண்டும் என்று கூறுகின்றேன். இவ்வாறு செய்தால் இந்த பிரசுரங்கள் எவ்வாறு மக்களது கவனத்தை ஈர்க்கின்றன என்பதை நீங்களே கண்டுகொள்வீர்கள். இப்போது அல்லாஹ்வின் அருளால் சில இடங்களில் மில்லியன் கணக்கான எண்ணிக்கையில் தூது செய்தி சென்று சேர்ந்து விடுகின்றது. பல லட்சக்கணக்கான மக்கள் வரை சென்று சேர்ந்து விடுகின்றது. அதனுடைய தாக்கம் மற்ற நாட்டின் மீதும் ஏற்படுகின்றது. அமெரிக்காவிலிருந்து எனக்கு தகவல் வந்தது. ஸ்வீடனில் இருந்து ஒரு தொலைக்காட்சி நிருபர் இங்கு வந்திருந்தார். அவர்கள் நமது ஜமாத்தின் பிரதிநிதியை தொடர்பு கொண்டார்கள். ஸ்வீடனில் இப்போது இஸ்லாத்தின் பக்கம் அதிக கவனம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு என்ன காரணம் என்று அவர்கள் நம்மிடம் கேட்கின்றனர். உண்மையான காரணத்தை அல்லாஹுவே நன்கறிவான். எவ்வாறு இருப்பினும் நாங்களும் உங்களுடன் நேர்காணல் செய்ய விரும்புகின்றோம் என்று அந்த தொலைக்காட்சி நிருபர்கள் கேட்டுக்கொண்டனர். ஆக இவ்வாறும் ஜமாத்தின் பக்கம் கவனம் ஏற்பட்டு வருகின்றது. எனது சுற்றுப்பயணத்தின் போது அங்கு லட்சக்கணக்கான மக்கள் வரை ஜமாத்தின் தூது செய்தி சென்று சேர்ந்தது. எவ்வாறு இருப்பினும் பிரசுரங்கள் மூலமாக அல்லது செய்தித்தாள்களின் மூலமாக மற்றும் ஊடகங்களின் மூலமாக பெரிய எண்ணிக்கை வரை தூது செய்தி சென்று சேர்கின்றது. அந்த பணிகள் சாதாரண புத்தகங்கள் மூலமாக நடைபெற முடியாது. ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், துவக்கத்தில் ஒரு வருடத்தில் 12 முறை பிரசுரங்கள் வெளியிடப்பட்டன. இப்போது நாம் வருடத்தில் 2-3 பக்கங்களை கொண்ட பிரசுரங்களை 3 முறையாவது வெளியிட வேண்டும். ஆனால் அவை லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் வெளியிடப்பட்டால் அது எந்த அளவிற்கு மக்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பது உங்களுக்கு தெரிய வந்துவிடும். அது எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பது நாம் இப்போதும் கூட பார்த்து வருகின்றோம். இப்போது லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் பிரசுரங்கள் வெளியிடப்படுகின்றன. இதனை சில மக்கள் சில இடத்தில் கூறுகின்றார்கள். செய்தித்தாள்களில் விளம்பரம் கொடுப்பதனால் என்ன பயன் என்று நம்மிடம் கேட்கின்றனர். அவ்வாறு விளம்பரம் கொடுப்பதன் மூலமாக நன்மை கிடைக்கின்றது. செய்தித்தாள்களின் அந்த சர்க்குலேஷன் மூலமாக ஜமாத்தின் அறிமுகம் சென்று சேர்ந்து விடுகின்றது. நாம் 2 மாதங்கள் பிரசுரங்கள் கொடுத்து எத்தனை நபர்களை சென்று சேர்வோமோ அத்தகைய நபர்களை ஒரு செய்தித்தாள்கள் மூலமாக ஒரே நாளிலேயே நாம் சென்றடைந்து விடலாம். தற்போது அல்லாஹ்வின் அருளா நான் கூறியது போன்று செய்தித்தாள்களின் மூலமாக ஜமாத் அறிமுகம் மக்களுக்கு ஏற்பட்டு வருகின்றது. ஏராளமான இடங்களில் அவ்வாறு நடக்கின்றது. ஜமாத்தினுடைய ஊடகத்துறை இந்த பணிகளில் அல்லாஹ்வின் அருளால் நல்ல பங்களிப்பை வழங்கி வருகின்றது. மிக பரந்த அளவில் உலகத்தின் ஒவ்வொரு இடத்திலும் இந்த பணி நடக்கின்றது. எனவே தப்லீக் துறையை சார்ந்தவர்கள் இந்த பரந்த அறிமுகத்திலிருந்து உரிய பயன்பெறுவது அவசியமாகும். இவ்வாறு இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை மேலும் அதிகமாக நாம் பரப்பிக்கொண்டே செல்ல வேண்டும். ஒருமுறை பத்திரிகையில் வந்துவிட்டதால் அது போதும் என நினைத்து அமர்ந்துவிடக் கூடாது. மாறாக மற்ற துறைகள் அந்த பணிகளை, குறிப்பாக தப்லீக் துறை தப்லீகிற்காக அந்த விஷயத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அறிமுகத்தை தப்லீகிற்காகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக புதிய புதிய வழிமுறைகளை நீங்கள் தேடிக்கொண்டிருக்க வேண்டும். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குழந்தைகளின் தர்பியத்திற்காக ஒரு கட்டுரை ஒன்றை எழுதினார்கள். அதில் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய கதை ஒன்றை கூறுகின்றார்கள். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1898 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அசர் தொழுகைக்கு பிறகு எனது விண்ணப்பத்திற்கேற்ப இந்த கதையை எனக்கு கூறினார்கள். அதிலிருந்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் உறுதியும் கொள்வதனாலும் அல்லாஹ்வின் மீது அச்சம் கொள்வதனாலும் அல்லாஹுவே மனிதனுக்கு போதுமானவனாக ஆகிவிடுகின்றான் என்ற பாடம் நமக்கு கிடைக்கின்றது. மேலும் யாரும் அறிந்திராத வகையில் அந்த நபரின் தேவையை இறைவன் பூர்த்தி செய்து விடுகின்றான் என்ற படிப்பினையும் நமக்கு கிடைக்கின்றது. ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முறை ஒரு பெரியவர் எங்கோ ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு காட்டை கடக்க நேர்ந்தது. அங்கு ஒரு திருடன் இருந்தான். அந்த திருடன் அந்த வழியாக சென்று வருபவரிடம் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்தான். அதுபோன்று அந்த பெரியவரிடமும் வழிப்பறியில் ஈடுபட்டான். அந்த பெரியவர் அவனிடம் கூறினார், வஃபிஸ் சமாய் ரிஸ்குக்கும் வமா துஅதூன், அதாவது விண்ணில் உமக்கான உணவு இருக்கின்றது, அதற்கான வாக்குறுதியும் தரப்பட்டுள்ளது என்ற வசனத்தை கூறினார்கள். அதற்கான நிபந்தனை இறை அச்சத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவனிடம் கூறினார்கள். மேலும் அந்த பெரியவர் கூறினார், உனக்கான உணவு விண்ணில் உள்ளது, எனவே நீ அந்த இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டு இறை அச்சத்தை மேற்கொள், திருட்டை விட்டுவிடு, அந்நிலையில் இறைவன் தானே உமது தேவைகளை பூர்த்தி செய்து விடுவான் என்று கூறினார். பெரியவரின் இந்த கூற்று திருடனின் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது.
எனவே அந்த திருடன் அந்த பெரியவரை விட்டுவிட்டான். மேலும் அவரின் கூற்றின்படி அமல் செய்தான். கதையில் எவ்வாறு வருகின்றதென்றால், அதன் விளைவாக அந்த திருடனுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரங்களில் மிக உயர்தரமான உணவு கிடைக்க தொடங்கியது. அவனோ திருடி வந்தான். திருட்டை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் மீதும் நம்பிக்கை வைத்து விட்டான். மேலும் அந்த பெரியவரின் அறிவுரைப்படி செயல்பட்டான். அதன் விளைவாக அவனுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரத்தில் உணவு கிடைத்தது. அந்த பாத்திரத்தில் அவர் உணவை உண்ட பிறகு அந்த பாத்திரங்களை தமது வீட்டை விட்டு வெளியே வீசிவிட்டார். தற்செயலாக அந்த பெரியவர் அந்த வழியை கடந்து சென்றார். அப்போது அந்த திருடன் இரையச்சமுடையவனாக இருந்தார், மனம் திருந்தியிருந்தார். அவன் அந்த பெரியவரிடம் தனது நிலையை எடுத்துரைத்தார். எனக்கு வேறு சில வசனங்களை கூறுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார். அப்போது அந்த பெரியவர் கூறினார், அதாவது வானம் மற்றும் பூமியின் இறைவன் மீது ஆணையாக நிச்சயமாக இது உண்மையானதாகும். இந்த தூய சொற்களை அவன் செவியுற்றான். அதன் மூலம் இறைவனின் மகத்துவத்தை சிந்தனை செய்து மிகவும் துடிப்பிற்குள்ளானான். மேலும் அந்த நிலையிலேயே அவன் மரணித்து போனான். இது 8-10 வயது கொண்ட குழந்தைகளுக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய கதையாகும். இந்த கதையில் தக்வாவை மேற்கொள்வதனால் மனிதனுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்பதையும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விவரிக்கின்றார்கள். வானம் மற்றும் பூமியில் இருப்பவர்களை இறைவனே பராமரிக்கின்றான். அவன் இருப்பதில் ஏதேனும் ஐயம் இருக்க முடியுமா? அந்த இறைவன் தூய்மையானவன் மற்றும் உண்மையாளனாவான். அவனே நம் அனைவரையும் பராமரிக்கின்றான். எனவே அந்த இறைவனுக்கு அஞ்சுங்கள், அவன் மீது நம்பிக்கை வையுங்கள், நற்பாக்கியத்தை மேற்கொள்ளுங்கள். இது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் குழந்தைகளின் நிலை இவ்வாறு இருந்தது. இது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடமாகும். ஆனால் இது இன்றைய காலத்தில் உள்ள பெரியவர்கள் புரிந்து கொள்வது கூட கடினமாகும். எனவே நம்மில் ஒவ்வொருவரும் எப்போதும் நினைவிற்கொள்ள வேண்டும், எப்போதும் நாம் இறையச்சத்தின்படி நடக்க முயற்சி செய்ய வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் இருப்பின் மீது முழுமையான நம்பிக்கையும் உறுதியும் இருக்க வேண்டும். அவனே நம்மை வளர்த்து பராமரிக்கின்றான், அதில் எந்த ஐயமும் இல்லை. அவனே உண்மையான மற்றும் தூய்மையான இறைவனாவான். அவனிடமே நாம் அஞ்ச வேண்டும், அவனிடத்திலேயே நாம் எப்போதும் வேண்ட வேண்டும், அவன் முன்னால் நாம் எப்போதும் குனிந்திருக்க வேண்டும், அவன் மீதே நாம் எப்போதும் நம்பிக்கையும் வைக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் மேற்கொள்ள வேண்டிய நன்மை இதுவே ஆகும். அதன் மீது நம்பிக்கை கொள்வதும் அதன்படி அமல் செய்வதும் அவசியமாகும். எனவே இந்த கதையில் குழந்தைகளை விட பெரியவர்களுக்கு பல படிப்பினை இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் நாம் இந்த விஷயத்தை மறந்து விடுகின்றோம். சில நேரத்தில் சில மக்கள் இறை அச்சத்திலிருந்து விலகி நிற்கின்றார்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பகரமாக மனிதர்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்து விடுகின்றனர். அத்தகைய நபர்கள் நினைவிற்கொள்ள வேண்டும், அவர்கள் அல்லாஹ்வின் மீதே அதிக நம்பிக்கை வைக்க வேண்டும். எனவே நாம் அனைவரிடத்திலும் இந்த இறை அச்சத்தை இறைவன் தனது அருளால் உருவாக்குவானாக. நான் தொழுகைக்கு பிறகு 2 ஜனாதா காயிப் தொழுகையை தொழ வைப்பேன். முதல் ஜனாதா டாக்டர் அல்ஹாஜ் இத்ரிஸ் பங்குரா சாஹிப் அவருடையதாகும். அன்னார் சிரோலியனின் நாய்ப் அமீராக இருந்தார்கள். மே 3ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு சிறிது நோய்வாய்ப்பட்ட பிறகு சிரோலியனில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் கல்வி பயின்று கொண்டிருக்கும் போது அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 1966இல் செயற்குழு உறுப்பினரானார்கள். பின்னர் மரணம் வரை ஏதாவது ஒரு பொறுப்பின் மூலம் ஜமாத்திற்கு தொண்டாற்றும் நற்பாக்கியம் பெற்றிருந்தார்கள். நீண்ட காலமாக டெப்டி அமீராக ஜமாத்தில் தொண்டாற்றி வந்தார்கள். மிகச் சிறந்த முபல்லிகாகவும் இருந்தார்கள். ஏராளமான மக்களுக்கு அன்னார் மூலமாக அஹ்மதியத்தை ஒப்புக்கொள்ளும் பாக்கியம் கிடைத்தது. பள்ளியிலிருந்து அவர்களுக்கு வீடு தொலைவில் இருந்த போதும் ஃபஜர், மகரிப், இஷா தொழுகைகளை பள்ளிவாசலுக்கு வந்தே நிறைவேற்றி வந்தார்கள். விடுமுறை நாட்களில் சுபு நேரத்திலிருந்து அசர் நேரம் வரை பள்ளியிலேயே நேரத்தை செலவிடுவார்கள். திருக்குரான் ஓதுவதிலும் நஃபில் தொழுகைகளை தொழுவதிலும் நேரத்தை செலவிடுவார்கள். ஜும்மா தொழுகையை பேணி வந்தார்கள். MTA பார்த்து வந்தார்கள். காலத்தின் கலிஃபாக்களின் குத்பாக்களை தொடர்ந்து கேட்டு வந்தார்கள். எப்போதும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டே இருப்பார்கள். உதவி வேண்டி வரும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து வந்தார்கள். தொழில் ரீதியாக அன்னார் ஒரு மருத்துவராக இருந்தார்கள். ஆனால் அவ்வாறு இருந்த போதிலும் ஒரு வகையில் ஜமாத்திற்காக தன்னை அர்ப்பணித்திருந்தார்கள். அகீல் அகமது சாஹிப் மிஷனரி இன்சார்ஜ் கூறுகின்றார்கள், ஜமாத் உறுப்பினர்கள் யாராவது ஒருவர் எந்த நேரத்தில் பொருள் உதவி வேண்டி வந்தாலும் பட்ஜெட்டில் அதற்கு வாய்ப்பில்லை என்றால் அந்த நபர்களை மிஷனரி சாஹிப் டாக்டர் சாஹிப்பிடம் அழைத்து செல்வார்கள். அந்நிலையில் தன்னிடத்தில் உதவிக்காக வந்த ஒருவருக்கு அன்னார் ஒருபோதும் உதவி செய்யாமல் இருந்ததில்லை. மர்ஹூம் மிகவும் பரிவும் கருணையும் கொண்ட நபராக இருந்தார். வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மிகவும் கவனத்துடன் சிகிச்சை செய்தார்.
அவர்களிடத்தில் இருந்த மருந்துகளை இலவசமாக அவர்களுக்கு கொடுத்து விடுவார். பின்னர் துவா செய்யும்படி கேட்டுக்கொள்வார். ஏழைகளுக்கு இலவசமாகவே சிகிச்சை செய்வார். அவர்களின் போக்குவரத்திற்கான செலவையும் கூட கொடுத்து விடுவார். ஏராளமான குடல் இறக்க நோயாளிகளுக்கு இலவசமாகவே அறுவை சிகிச்சை செய்துள்ளார்கள். அன்னாருக்கு உடல்நலம் சரியில்லாத நிலையில் ஏதாவது ஒரு நோயாளி வந்துவிட்டால் அவரை வேறு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அதற்கான ஃபீஸையும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பி வைத்து விடுவார். அன்னார் மூலமாக ஒரு நல்ல அகமதி டாக்டர் ஒருவர் பையத் செய்தார். அவர் பெயர் அல்ஹாஜ் ஷேக் தாமு சாஹிப் ஆகும். அவர் பையத் செய்து ஜமாத்திற்கு தனது நிலத்தின் ஒரு பகுதியை ஜமாத்திற்கு அன்பளிப்பாக வழங்கினார். நமக்கு பின்னால் வந்த நபர் தியாகத்தில் முன்னேறிவிட்டதை அறிந்த டாக்டர் பங்குரா சாஹிப் நகரத்தின் மையப்பகுதியில் இருந்த ஒரு இடத்தை பள்ளிவாசலுக்காக வழங்கிவிட்டார். அதே போன்று பள்ளிவாசல் கட்டுவதற்கும் 35 மில்லியன் லியோன்ஸ் மதிப்பிலான தொகையும் ஜமாத்திற்கு கொடுத்தார். மருகும் அகமதியத்தை மிகவும் நேசிக்கக்கூடியவராக இருந்தார். அகமதியத்தின் கலிஃபாவிற்காக மிகவும் மன தூய்மையுடன் துவா செய்யக்கூடிய நபராக இருந்தார். அன்னார் மூசியாகவும் இருந்தார். அல்லாஹ் மருகுமுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அன்னாருடைய சந்ததிகளிலும் அகமதியத்தை நிலைநிறுத்துவானாக. அவர்களது சந்ததிகளும் நன்றி உணர்வுடன் தொடர்புடையவர்களாக திகழட்டுமாக. இரண்டாவது ஜனாசா ஆஸ்திரேலியாவின் நாயிப் அமீர் மதிப்பிற்குரிய காலித் சைஃபுல்லா கான் சாஹிப் அவர்களின் மனைவி மன்சூரா பேகம் சாஹிபா அவருடையதாகும். 21 ஜூலை 2016 ஆண்டு அன்று ஆஸ்திரேலியாவில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எப்போதும் தொழுகையை பேணக்கூடியவராகவும் துவா செய்யக்கூடியவராகவும் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராகவும் அன்னார் இருந்தார். அகமதியத்திற்காக தன்மானம் கொண்ட பெண்மணியாக இருந்தார். ஹிலாஃபத்துடன் எல்லையற்ற அன்பு கொண்ட பெண்மணியாக இருந்தார். மருத்துவமனையிலும் தொழுகை பற்றிய கவலை அவர்களுக்கு இருந்தது. நோயின் கடைசி காலகட்டத்தில் நோயின் காரணமாக தொழுகையில் ஓத வேண்டியவற்றை மறந்துவிட்டார். அந்நிலையில் எனக்கு தொழுகையில் ஓத வேண்டியவற்றை ஓதி காட்டுங்கள் என்று தனது கணவரிடம் கூறினார். அன்னாருக்கு ஆஸ்திரேலியா மற்றும் லிபியாவின் சதர் லெஜினாய் மாவிலாக தொண்டாற்றும் நற்பாக்கியம் கிடைத்தது. ஒரு டீமாக நல்ல லெஜினாவில் ஒரு பணியாற்றினார்கள். ஜமாத்திற்கு தொண்டாற்றினார்கள். திருக்குரான் மீதும் அன்பு கொண்டிருந்தார். தொடர்ந்து ஓதி வந்தார். தனது பிள்ளைகளுக்கு மட்டுமல்லாமல் அகமதி அல்லாத பிள்ளைகளுக்கும் திருக்குரானை ஓத கற்றுக் கொடுக்கும் பாக்கியத்தை பெற்றார். மர்ஹூமா மூசியாக இருந்தார். மிக கவலையுடன் தனது சந்தாக்களை செலுத்தி வந்தார். வசியத் சந்தாவான ஹிஸ்ஸா அஹமத் மற்றும் ஹிஸ்ஸா ஜாயிதா ஜூலை 16, 2016 வரை சரியாக செலுத்தி இருந்தார். அன்னார் தனக்கு பின்னர் கணவரையும் 2 மகள்களையும் 3 மகள்களையும் விட்டு சென்றுள்ளார். அனைவரும் பல்வேறு வகையில் மார்க்க தொண்டாற்றுவதில் மும்முரமாக இருந்து வருகின்றனர். அன்னாருடைய ஒரு மகன் உமர் காலித் இங்கு இருக்கின்றார். லண்டனில் உள்ள ஒரு ஹல்காவின் சதர் ஜமாத்தாக தொண்டாற்றி வருகின்றார். இன்னொரு மகன் ஆஸ்திரேலியாவின் நேஷனல் வக்ஃபே ஜதீத் செயலராக இருக்கின்றார். அல்லாஹ் மர்ஹூமாவின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. அன்னாருடன் அல்லாஹ் கருணையுடனும் பரிவுடனும் நடந்து கொள்வானாக. அவருடைய சந்ததிகளிலும் எப்போதும் மன தூய்மையும் நன்றி உணர்வையும் நிலைநிற்க செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.